தமிழ்நாட்டில் உழவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் என அனைவரும் வீதியில் நின்று போராடி வருவதாக கூறியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக வைப்பதற்கே ஒரு ஆட்சி நீடிக்க வேண்டுமா என கடிந்துரைத்துள்ளார். துன்பப்பட்டு துயரப்பட்டு நாள்தோறும் தவித்துக் கொண்டிருக்கிற படிப்பிக்கிற ஆசிரியன் வீதியில் நின்று போராடுகிறான். அறிவை வளர்க்கும் ஆசிரியன், உயிரை காக்கும் மருத்துவன் வீதியில் நின்று போராடுகிறான். உலகிற்கு உணவளிக்கிற உழவர்குடி, வேளாண்குடி மக்கள், விவசாயிகள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். தன்னலமற்று சேவை செய்கிற செவிலிய தாய்மார்கள், செவிலிய பெண்கள் வீதியிலே நிற்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள். எல்லோரும் வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கமும், இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கமும் நிற்கிறோம். அரசியல் என்பது உலகில் வரலாற்றில் பல்வேறு மாறுதல்களை செய்திருக்கிறது. அடிமை நிலையிலிருந்து உரிமையை பெற, ஏழ்மை வறுமை நிலையிலிருந்து விடுதலை பெற, மேம்பட. ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக நம்மளை அடிமையாக வாழ வைப்பதற்கே ஆட்சி அதிகாரம் நிறுவப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த சூழலில் தேர்தல் என்பது ஒரு மாறுதலாக இருக்க வேண்டும். இங்கே ஆள் மாறுகிறார்கள், ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள், என் அன்பிற்குரிய பெருமக்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். அதே ஆட்சிதான்